பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது பனங்கிழங்கு லட்டு. பனங்கிழங்கு லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பனங்கிழங்கு மாவு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், நெய், ஏலக்காய் தூள், முந்திரி, பாதாம், திராட்சை. இப்போ பனங்கிழங்கு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு வந்து சீசன் அப்போ தான் கிடைக்கும் இல்லைங்களா? அது ஒரு சீசனில் அப்போ தான் கிடைக்கும், அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் பனங்கிழங்குல அதிக அளவு சத்து இருக்குது. அதில் நார் சத்து, புரதச்சத்து எல்லாமே இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, இப்போல்லாம் வந்து அந்த பனங்கிழங்கை நல்லா காய வச்சு மாவாக எடுத்து வச்சிடுறாங்க. மாவு நம்ம கடையிலே கிடைக்குது, ஆனால் ரேராக தான் கிடைக்கும். நீங்கள் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீசன் அப்போ மாவு அந்த பனங்கிழங்கு கிடைக்குதும் இல்லைங்களா? அப்போ அந்த சீசன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேக வச்சுட்டு அதை பொடியாக கட் பண்ணி நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பவுடர் பண்ண மாவு இந்த பனங்கிழங்கு மாவு, இதில் தான் நம்ம லட்டு பண்ண போகிறோம். நீங்கள் சீசன் அப்போ கிடைக்கும் போது அந்த வேக வச்ச பனங்கிழங்கை நல்லா துருவிட்டிங்கன்னா நார் தனியாக, அந்த மாவு தனியாக, சதை தனியாக வந்துடும். அதுலேயும் நீங்கள் வந்து நல்லா கிளறி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி போட்டு தேங்காய் துருவலை போட்டு நல்லா கிளறி லட்டாக பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பனங்கிழங்கு மாவு வந்து நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு கஞ்சி கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த மாவை எப்போவுமே கஞ்சி காய்ச்சுற மாதிரி காய்ச்சிட்டு பால் ஊற்றி கொடுங்க. குழந்தைங்களுக்கும் நல்லா புஷ்டியாக வளருவாங்க, க்ரோத் நல்லாவே இருக்கும், உடம்பும் குண்டாகும். அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கை சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்பு குண்டாகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம், கடாயும் காஞ்சிருச்சு. இதில் நெய் ஊற்றிட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த பனங்கிழங்கு மாவோட தேங்காய் பாலை ஊற்றி நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, உள்ளுறுப்புகளுக்கும் நல்லது, நம்ம உடம்பு எனர்ஜியாக இருக்கும், ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதாவது பசிக்காது, ஆனால் உடம்புக்கு அவ்வளோ சத்து. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நம்ம இதில் வந்து முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரியை போட்டேன், பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதாமியை சேர்த்துக்கலாம். அது கூடவே திராட்சை, காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். இதில் லட்டு மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, பாயசம் பண்ணலாம், அல்வா பண்ணலாம், நிறைய டிஷ்ஷு நம்மளே கற்பனையாக பார்த்து பண்ண வேண்டியதுதான். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பனங்கிழங்கு நம்ம சாதாரணமாக சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக சிறுகசப்பாக இருக்கும், அதனால் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? அதுவும் நார் வேறு இருக்கும். அந்த நாரை உரிச்சி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். ஆனால் அதில் சத்துக்கள் இருக்கிறது தெரியாது அவங்களுக்குலாம். இந்த மாதிரி நீங்கள் பனங்கிழங்கே என்ன பண்ணுங்கள், சீவிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டு தேங்காய் துருவலையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி லட்டாக பிடிச்சி தரலாம். அதே மாதிரி துருவிட்டு பாயசம் பண்ணி கொடுக்கலாம், அல்வா பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இது கூடவே நான் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் வாசனை, தேங்காய் எல்லாமே சேர்ந்து அந்த மாவோடு சேரும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வருது, இந்த கிழங்கோட வாசனையே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க, நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதாவது 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, 1/2 கப்பு இல்லைன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சி, நம்ம சூட்டான உடம்பு இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும். பெண்களுக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பை வீக்காக இருந்துச்சுன்னா அதுக்கும் நல்லது. ஏகப்பட்ட சத்து இருக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்குது. பவுடராக இருக்கிறதுனால ட்ரையாக இருக்குது. இதில் லைட்டாக நான் தண்ணி தெளிக்க போகிறேன், இல்லை பால் சேர்த்துக்கலாம். பால் தெளித்து லட்டாக பிடிக்கலாம். நான் லைட்டாக தண்ணி தெளித்து லட்டு பிடிக்க போகிறேன். நீங்கள் அப்படியே பச்சை கிழங்க வேக வச்சு துருவி பண்ணும்போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், இதே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் அதில் தண்ணி சேர்க்க வேணாம், அதுவே அந்த ஈரமாக இருக்கிறதுனால அதுவே நல்லா இதுவாக வரும், உருண்டு வரும். அப்போ நம்ம லட்டாக பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சிலேயே, அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, மிக்சிலேயே அந்த கிழங்கு, துருவின கிழங்கு, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஓட்டிட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் உருண்டு வரும், நல்லா திரண்டு வரும். அதையே நீங்கள் லட்டாக பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, வாசனைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளித்து, இல்லை பால் கூட தெளிச்சிக்கலாம், நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன்.
போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லட்டா கொஞ்சம் ஆறின பிறகு லட்டா பிடிச்சி எடுத்துடலாம். கை சுடும் இல்லைங்களா, அதனால் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். அதாவது கை நம்ம பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய்லாம் வந்து நெய்யிலே வறுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் 2 நாளைக்கு கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதோட எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் அதுவும் இந்த மாதிரி பாரம்பரிய உணவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தருமோ அவ்வளோ நல்லது. அதிகமான சத்து நிறைஞ்ச பனங்கிழங்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு.